குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் பற்றி பார்ப்போம். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் 3 பார்ட் இருக்குது: ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. இந்த 3 பார்ட்லேயுமே எது முக்கியமான பார்ட்னு பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியா தான். அந்த மாடர்ன் இந்தியாவில் ஒரு 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று 1857 ரிவோல்ட் அப்படிமோ, சிப்பாய் கழகம், சிப்பாய் மியூட்னி. இன்னொன்று இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இல்லைனா இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டு. இந்த 2 பார்ட்லையும் இருந்து கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே பார்க்க முடியாது. நீங்கள் டிஎன்பிசியோ எஸ்எஸ்சியோ எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இந்த 2 ஏரியாவில் இருந்து மட்டும்தான் அதிகமான லெவலில் கொஸ்டின் இருக்கும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதே இந்த இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டுக்கும் 1857 ரிவோல்ட்டுக்கும் மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த 2 பார்ட்டியும் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா இதில் கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் பற்றி பார்ப்போம். இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ப்ரீ காந்தி நேரா, இன்னொன்று காந்தி நேரா. அதாவது காந்தி அவர் செயல்பாடுகளை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு பகுதியாக இருக்குது. அவர் வரதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 1885 1920 வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் காந்தி வர மாட்டார். அவர் 1915 தான் வந்திருப்பார். அதேமாதிரி அவர் வந்த புதுசில் அவரோட செயல்பாடுகள் இன்னும் ரொம்ப அதிகமாகலாம் இருந்திருக்காது. 1920க்கு அப்புறம் தான் அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் தான் அவரோட செயல்பாடு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வீடியோ 2ஆக பார்ப்போம். இந்த பார்ட் 1 வீடியோவில் ப்ரீ காந்தி நேராக மட்டும் பார்ப்போம். பார்ட் 2 வீடியோவில் 1920க்கு அப்புறம் காந்தியோட செயல்பாடுகள் ஆரம்பிச்சது சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் உள்ள மற்ற விஷயங்களை பார்ப்போம். நம்ம இந்தியன்ஸ் பிரிட்டிஷ்க்கு எதிராக ஸ்டார்ட் பண்ண அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா அதான் இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம அங்கங்கே போராட்டம் கோஷம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் நமக்குன்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு கிடையாது. ஓகே, நமக்குன்னு சொல்லி ஒரு அணி ஒரு டீம் எதுவுமே கிடையாது. நமக்காண்டி அவங்கள எதிர்த்து ஆரம்பித்த அமைப்பு தான் இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிறது. இதை யார் ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர். அவர் ஒரு அயர்லாந்து நாட்டுக்காரர். எப்போ ஆரம்பித்தார்னா டிசம்பர் 28, 1885 தான் அவர் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணாருன்னா மும்பையில் இருக்கக்கூடிய கோகுலதாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத காலேஜ் அப்படிங்கிற காலேஜோட கிரவுண்டில் வச்சா இந்த மீட்டிங் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மீட்டிங் நடக்கும். அந்த ஒவ்வொரு செஷன்லேயும் ஒவ்வொருத்தர் ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேவா? அதுமாதிரி செஷனோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி அப்படிங்கிறவர். அது எங்கே வச்சு நடந்ததுன்னா பாம்பேயில் வச்சு நடந்திருக்கும். அந்த செஷனில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 72 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதனால் அந்த 72 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. அது என்ன பேர்னா பிரேவ் 72 அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் ஒரு ஸ்டோரியாக தான் நம்ம சொல்லுதோம். நீங்கள் இந்த ஸ்டோரி சொல்லும் போது இந்த வீடியோவோட நோட்ஸையும் எடுத்துக்கோங்க. அது போக ஒரு சில நோட்ஸ் நான் சொல்கிறதையும் வீடியோ அங்கங்கே பாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சொல்லக்கூடிய எல்லா விஷயமே ஓல்டு கொஸ்டின் ரெஃபர் பண்ணி அதில் கேட்ட கொஸ்டினை வச்சு மட்டும்தான் அந்த ஸ்டோரியாக நான் சொல்லுதேன். அதனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டு 1857 ரிவோல்ட்டு இந்த 2 தான் ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டாக இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிற பேர் கிடையாது. அவங்க ஆரம்பிக்கும் போது இது என்ன பேர் வச்சு ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்தியன் யூனியன் அப்படிங்கிற பேர் வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா இதோட பேரை இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அவர் மாற்றிருப்பார். வேறு இதில் இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதியிருப்பாங்க. இந்த ஐஎன்சியை பற்றி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பற்றி ஒரு புக் எழுதியிருப்பாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு. அதோட ஆத்தர் யாருன்னா பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட ஆத்தர். எந்த ஒரு விஷயமும் யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ நம்ம அவங்கள தான் அந்த விஷயத்தோட ஃபாதர் அப்படின்றோம். அந்த விதத்தில் இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணது ஏஓ ஹியூம். அப்போ ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் யார்? ஏஓ ஹியூம் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது தேவையில்லாத விஷயம், இவங்க சும்மா ஒரு நாள் கூத்து மாதிரி பண்ணுறாங்க, அவங்களோட ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஆண்டி இந்த மீட்டிங் வச்சு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க, இதனால் மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது படித்தவங்களோட ஆதிக்கம் மட்டும்தான் இருக்குது, பாமர மக்களுக்கு இதனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கோபாலகிருஷ்ண கோகலே அவர் ஒன்று சொல்லுவார். ஏன்னா இன்றைக்கி இந்த விஷயம் கற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நல்லதுங்கிறது புரிஞ்சிருக்கு, நாளைக்கு மற்றவர்களுக்கும் இந்த விஷயம் நல்லது அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு சில சென்டென்ஸ்லாம் கொடுத்து இதை யார் சொன்னாலும் கூட கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்ப்போம்.
தமிழில் வந்து வங்க பிரிவினை அப்படிம்பாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 நடந்திருக்கும். ஏன்னா என்றைக்குமே ஒருத்தன் வந்து ஒன்றா இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு கூட்டம் ஒன்றா இருக்குது, ஒரு இயக்கம் ஏதோ ஒன்று, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவனை பிரிக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தனாக கொஞ்சம் தனித்தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அவனை ஈஸியாக பிரிச்சிடலாம். பிரிட்டிஷ் அதே மாதிரி தான் பண்ணாங்க. இந்தியாங்கிறது வந்து ஒரு பெரிய நாடு. இந்தியா, பங்களாதேஷ், அந்த 7 சிஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த நாடெல்லாம் சேர்ந்து வந்து ஒன்றா இருந்துச்சு. அப்போ இவன் இவ்வளோ பெரிய நாடாக இருக்கான், இவனை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இவனை கலைக்க முடியாது அப்படிங்கிறனால வந்து முதல்ல சரி பெங்காலை பிரிச்சிருவோன்னு சொல்லி அந்த பங்களாதேஷ், 7 சிஸ்டர்ஸ் அந்த ஏரியாவெலாம் வந்து அவன் தனியாக பிரிச்சிருவான். பிரிச்சுட்டு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த ஈஸ்டர்ன் இந்தியாவை வந்து நாங்கள் முன்னேற்றத்துக்காண்டி மட்டும்தான் வந்து இந்த விஷயத்த பண்ணுறோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படிமா. ஆனால் மெயினாக அவனோட ரீசன் என்ன அப்படின்னா, தனியாக பிரித்தா தான் வந்து ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை கொண்டு வர முடியும். அது மாதிரி தனித்தனியாக பிரித்தா மட்டும்தான் வந்து 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அவன் வந்து வேறு என்னாலும் பண்ண முடியும். இந்த விஷயத்துக்காண்டி தான் வந்து அவன் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலே அவன் கொண்டு வந்திருப்பான். யார் கொண்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா, அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலில் வந்து லார்ட் கர்சன் அப்படிங்கிறவர் தான் இருந்திருப்பார். அவர் தான் வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து அவர் பண்ணுவார். தமிழில் வந்து இதை பிரித்தாளும் கொள்கை அப்படிம்பாங்க. ஓகே, இதை பிரிக்கும் போதே வந்து சுதேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பிரிச்சிட்டிங்க, இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் வந்து மறுபடியும் ஒன்று சேருவோம் அப்படிம்பார். அதே மாதிரி வந்து நம்ம 1911, அதாவது 1911 அந்த வருஷத்தில் வந்து நம்ம மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவோம். இந்தியா, பெங்கால் எல்லாமே வந்து ஒரே கண்ட்ரி ஆயிரும். அடுத்ததாக நம்ம 1905 பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா சுதேசி மூமெண்ட் அப்படிமோ. தமிழில் வந்து சுதேசி இயக்கம். சுதேசி அப்படின்னா ஒன்றும் இல்லை, சொந்த நாடு அப்படிங்கிறது. அதாவது நம்ம நாட்டு பொருளை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும், அந்நிய நாட்டு பொருட்களை வந்து எதிர்க்கிறது. அதனால் அவங்க பொருட்கள்லாம் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து தீயை போட்டு கொளுத்துவோம். அதான் வந்து அந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ணோம். இது ஏன் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம பெங்காலையும் இந்தியாவையும் வந்து அவங்க தனித்தனியாக பிரித்தாங்க அப்படின்னோம். அதுக்காண்டி தான் வந்து நம்ம இந்த விஷயத்த பண்ணோம். ஓகே, நம்மளை பிரிச்சிட்டாங்க, நம்மளோட எதிர்ப்பை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பண்ண விஷயம் தான் வந்து இந்த சுதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது. இந்த சுதேசி அப்படிங்கிற கோரிக்கையை வந்து முதல்ல யார் வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறது தான் வச்சுருப்பார். இதெல்லாம் நான் அந்த நோட்ஸில் எழுதியிருக்க மாட்டேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ்காரன் ஆசைப்பட்ட மாதிரி அதுக்கடுத்து 1906 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முஸ்லீம் வந்து காங்கிரஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படிங்கிறனால நாங்களே எங்களுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க முஸ்லீம்காண்டி. அதை யார் ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சலீமுல்லா கான் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். என்றைக்குன்னா டிசம்பர் 30, 1906 தான் வந்து அந்த முஸ்லீம் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவன் பிரிட்டிஷ்காரன் ஆசைப்படி நம்ம என்ன முதல்ல ஒரு சில சண்டை போட்டாலும் நம்ம பின்னால் வந்து அந்த காங்கிரஸ், முஸ்லீம் லீக் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அதை அடுத்தடுத்து பார்ப்போம். அப்புறம் வந்து 1906 வந்து ஆரம்பித்த இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா சுயராஜ் கோரிக்கை அப்படிம்பாங்க. சுயராஜ்னா என்னென்னா, எங்களுக்குன்னு சொல்லி எங்கள் நாடை வந்து நாங்கள் தான் ஆளணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதை ஆரம்பித்தாங்க, சுயராஜ் கோரிக்கை. அதை யார் ஆரம்பித்தா அப்படின்னா தாதாபாய் நவரோஜி அப்படிங்கிறது தான் ஆரம்பித்தார் 1906. அடுத்து 1907 வந்து சூரத் பிளவு அப்படிம்பாங்க. ஏன்னா இந்தியன்ஸே வந்து 2 டீமாக பிரிஞ்சிருவாங்க. தீவிரவாதிகள் ஒரு டீமாக, மிதவாதிகள் ஒரு டீமாக. தீவிரவாதிகள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சில பேர் வந்து அஹிம்சை வழியில் இருப்பாங்க, ஒரு சில பேர் இல்லை நாங்களும் பிரிட்டிஷ் மாதிரி நாங்கள் சண்டை போட்டு தான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாட்ரேட்ஸ் அப்படிம்பாங்க. 2 பேர் வந்து 2 டீமாக பிரிஞ்சுக்கிடுவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்கார திலக், அவர் தான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டோட லீடர் மாதிரி. அப்புறம் அவங்க டீமில் யாரெல்லாம் இருக்காங்க, லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திரபால், அப்புறம் அரவிந்த் கோஷ், இவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு. மாட்ரேட்ஸில் யார் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து மாட்ரேட்ஸில் வந்து ஹெட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் 1907 வந்து ஃபஸ்ட்டு இந்த காங்கிரஸ் செஷன் எங்கே நடக்க இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா நாகபுரி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இது நடக்கிறதா இருந்திருக்கும். ஆனால் வந்து அது வந்து அந்த நம்ம பாலகங்கார திலக் அப்படின்னு சொல்லணும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அவரோட சொந்த ஊர் அப்படிங்கிறனால இந்த மிதவாதிகள் என்ன சொல்லிடுவாங்க, மாட்ரேட்ஸ் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அப்போ எங்களுக்கு வந்து அந்த அவரோட சொந்த ஊரில் வச்சு நடந்ததுன்னா எங்களுக்கு சாதகமாக இருக்காது, அதனால் நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்ரேட்ஸோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து சூரத்தில் வச்சு அந்த செஷன் நடத்துவாங்க. இவங்க 2 டீமாக பிரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அதனால் பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டால் நமக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாலகங்காதர திலக் வந்து 6 வருஷம் பர்மா ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க டீமில் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஜெயிலில் போட்டு லாலா லஜ்பத் ராய் வந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்திடுவாங்க. அப்புறம் பிபின் சந்திரபாலை வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த டீம் நம்ம இந்தியாவில் உள்ள 2 டீமே 2ஆக பிரிஞ்சு எப்போ வரைக்கும் பிரிஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1961 வரைக்கும் 2 பேரும் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து
இவங்க ஆனி பெசன்ட் வருவாங்க, அப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. ஓகே, அது பின்னால் பார்ப்போம். இதுக்கு அடுத்த முக்கியமாக என்ன விஷயம் நடந்திருக்கும், 1909 வந்து மிண்டோ மார்லி அப்படிம்பாங்க. அதாவது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு வருவாங்க. அது என்னென்னா, அந்த முஸ்லீம் லீக்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க, எங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் தனி கான்ஸ்டியூன்சி ஒதுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மிண்டோ மார்லில் வந்து முஸ்லீமுக்குன்னு செப்பரேட்டாக கான்ஸ்டியூன்சிலாம் ஒதுக்கியிருப்பாங்க. அது வரைக்கும் எப்படின்னா, இந்த வரவு செலவு கணக்கை வந்து இந்தியன்ஸ் வந்து அவங்க காமிக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடிட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இந்தியன்ஸ் முன்னாலே அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மிண்டோ மார்லியில் வந்து நடந்திருக்கும். இப்போ இந்த ஒரு சில திட்டம்லாம் பிரிட்டிஷ் கொடுத்தாங்க. இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த முஸ்லீமையும் மாட்ரேட்ஸ் அப்படிங்கிற மிதவாதிகள் இவங்க 2 பேர்த்தையும் வந்து நம்ம சைடு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சில சலுகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. 1905 வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்தது அப்படின்னும், அப்போ வந்து பெங்காலை வந்து இந்தியா விட்டு பிரித்தாங்க. இப்போ வந்து 1911 மறுபடியும் 2 பேர்த்தையும் ஒன்றா அவங்க சேர்த்துருவாங்க. December 12, 1911 வந்து பெங்காலை வந்து நம்ம கூட ஒன்றா சேர்த்துருவாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரே நாடு ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அது வரைக்கும் வந்து இந்தியாவோட கேபிட்டல் வந்து கல்கத்தாவாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட கேபிட்டலாக டெல்லியை மாற்றிடுவாங்க. அந்த டயத்தில் வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லார்டு ஹார்டிஞ்ச் அப்படிங்கிறவர் தான் வந்து வைஸ்ராயாக இருந்திருப்பார். அதே மாதிரி வந்து இந்த பிரிட்டிஷோட ஆஃபீஸு மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் வந்து சார் எட்வின் லூட்டின்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் கூட்டு வந்திருப்பாங்க. அவர் தான் வந்து அந்த பிரிட்டிஷோட எல்லா ஆஃபீஸு அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிடுவார். இந்த நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிசைன் பண்ணது கூட இவர் தான், சார் எட்வின் லூட்டின்ஸ் அப்படிங்கிறவர். இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ரூல்டு மூமெண்ட், தன்னாட்சி இயக்கம் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம அந்த பாலகங்கார திலக் வந்து தீவிரவாதியாக இருப்பார். அவரை வந்து ஒரு 6 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னும். அவர் வந்து இப்போ ஜெயிலேருந்து இப்போ தான் ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வந்து இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ஆனி பெசன்ட் கூட சேர்ந்து அவர் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து நடத்துவார், தன்னாட்சி இயக்கத்தை. இதை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஆனி பெசன்ட் தான். ஆனால் அவங்க கூட இவரும் ஜாயிண்ட் ஆகிக்கிடுவார். இதுக்கு முன்னால் 1915 என்ன ஆகும் அப்படின்னா, காந்தி அப்போ தான் வருவார் வெளிநாட்டிலேருந்து. அவர் அப்போ தான் இந்தியாவுக்கு வருவார். January 9 வருவார். நம்ம அந்த நாளை வந்து NRI டே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடுவோம். ஹோம் ரூல் மூமெண்ட்டோட மெயின் ஏம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டை வந்து நம்ம தான் ஆளணும் அப்படிங்கிறத வந்து அந்த ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து மெயின் ஏமு. அப்போ பாலகங்கார திலக்கு தான் வந்து அதில் ஒரு மெயினான ஆளாக இருப்பார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சுதந்திரம் தான் வந்து என்னோடய பிறப்புரிமை, அதை நாங்கள் எப்படியோ அடைஞ்சே தீருவோம் அப்படிங்கிறத வந்து அவர் முழக்கமிட்டுருப்பார். ஓகே, இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 1916 வந்து லக்னோ பேக்ட்னு சொல்லி ஒன்று நடக்கும். அதாவது லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து முதல் முறையாக காந்தியும் நேரும் வந்து ஒன்றா மீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரிஞ்சு எல்லாருமே இதில் ஒன்று சேர்ந்துருவாங்க. லக்னோ பேக்டில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி நேரு மீட் பண்ணுறாங்க. அதேமாதிரி மாட்ரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, தீவிரவாதிகள் மிதவாதிகள் 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அதேமாதிரி முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துரும். முஸ்லீம் லீக் ஏன் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா, வந்து இங்கே பிரிட்டிஷ் எப்படி நம்மளை வந்து நம்ம நாட்டை அவங்க வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்களோ, அதேமாதிரி அவங்க மற்ற முஸ்லீம் நாடு இந்த டர்க்கி அந்த மாதிரி நாட்டெலாம் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையினால் வந்து இந்தியாவில் இருக்க முஸ்லீமுக்கும் பிரிட்டிஷுக்கும் பிடிக்காமல் போயிடும். ஸோ அவங்க வந்து சரி நம்ம காங்கிரஸும் முஸ்லீமும் ஒன்றா சேர்ந்துருவோம்னு சொல்லி அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. நம்ம இதுக்கு முன்னால் 1916 வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஆனி பெசன்ட் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து 1916 ஆரம்பிக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷத்தோட INC ஹெட்டாக வந்து அவங்கள வச்சுருவாங்க. அந்த செஷனோட ஹெட்டாக வந்து ஆனி பெசன்ட்டாக இருப்பாங்க. 1917 INC ஹெட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படிம்பாங்க. ஆகஸ்ட் டிக்ளரேஷனாக என்னென்னா, ஆகஸ்ட் பிரகடனம் அது தமிழில். இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷனில் வந்து பிரிட்டிஷ்காரங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதாவது நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணணும் அப்படின்னா இந்தியன்ஸோட கோஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. அதனால் வந்து எல்லா பவர்லேயும் அவங்களையும் வைக்கணும். அதாவது அந்த அரசாங்கத்தோட எல்லா வேலை எல்லா பங்களிப்புலையும் இந்தியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்தியாவை ஆள முடியும். அப்படிங்கிறனால ஆகஸ்ட் டிக்ளரேஷனில் வந்து அவங்க வந்து இந்தியன்ஸையும் வந்து அவங்களோட டீமில் வந்து ஒன்று சேர்த்துக்கிடுவாங்க. டீம்லனா அவங்களோட ஒர்க்கில் மற்ற எல்லா ஒரு பவர் போஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து இந்தியன்ஸுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து 1919 வந்து மாண்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதாவது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படிங்கிறது. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, அதாவது இந்த டயார்ச்சி அப்படிங்க கொண்டு வருவாங்க, இரட்டை ஆட்சி திட்டம். அதாவது மத்தியில் வந்து ஒருத்தர் ஆளுவாங்க, சென்ட்ரலில் ஒருத்தர் ஆளுவார், ஆனால் ஸ்டேட்டில் வந்து 2 பேர், கவர்னர் CM அந்த மாதிரி இரட்டை ஆட்சி வந்து கொண்டு வருவாங்க. அதான் வந்து இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ரவுலட் ஆக்ட்டு. தமிழில் நம்ம ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம் அப்படிம்போம்.
இதில் என்னென்னா பிரிட்டிஷ்காரங்க ஒரு ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. என்னென்னா அவங்க நினச்சாங்க அப்படின்னா யாருனாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அவங்கள்ட்ட போய் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவங்கள என்ன பண்ணீங்க என்ன அப்படிங்கிற எதுவுமே கேட்க முடியாது. நம்ம இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் ரிட் பெட்டிஷனை பற்றி போட்டிருப்போம். அந்த ரிட் பெட்டிஷனில் வந்து ஹேபஸ் கார்பஸை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்காங்க, ஆனால் கோர்ட்லேயும் ஒப்படைக்கலை, அந்த ஆளோட வீட்லேயும் சொல்லலை அப்படின்னா வந்து நம்ம இந்த ஹேபஸ் கார்பஸ் போட்டோம் அப்படின்னா அந்த ஆளை வந்து அவங்க கோர்ட்டில் வந்து அந்த ஆளை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த ரவுலட் ஆக்ட் சட்டத்தில் எப்படின்னா ஹேபஸ் கார்பஸ்லாம் வந்து அதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா அவங்க நினச்சாங்க அப்படின்னா யாருனாலும் அரெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அதனால் வந்து இது வந்து மக்கள் யாருக்குமே இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் பின்னால் 1920 வந்து காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பார். அதோட பேஸ் எங்கேருந்து வரும்னா அந்த ரவுலட் ஆக்டோட பாதிப்பு தான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து காந்தி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிமோ அதை பற்றி பார்ப்போம். அது என்னென்னா டாக்டர் சாய்புதீன் கிச்லு சத்யபால் அப்படிங்கிற 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிராக வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அவங்க கொந்தளித்து போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ பிரிட்டிஷில் வந்து இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காண்டி ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவருக்கு வந்து அவருக்கு ஆர்டர் போடுவாங்க, நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை அப்படியே அடக்குங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்போது இந்தியாவில் வந்து ஒரு பைசாகி பண்டிகைன்னு சொல்லி ஒரு இது நடந்துகிட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவலுக்குள்ளே புகுந்துட்டு எந்த ஒரு கேள்வி கேட்காம எதுவுமே சொல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவர் சுட்டு கொன்றுவார் 13 ஏப்ரல் 1919. இது வந்து நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும். இவ்வளோ பேர் அவர் கொன்னுட்டார் அப்படிங்கிறதுனால நாடே வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிருந்துச்சு. இதுக்கு வந்து அவங்களோட எதிர்ப்பை காட்டணும் அப்படிங்கிறதுனால ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவார்னா, பிரிட்டிஷ் வந்து அவருக்கு நைட்வுட் பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த நைட்வுட் பட்டத்தை வந்து அவர் பிரிட்டிஷ்லேயே திருப்பி கொடுத்துருவார். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த பட்டத்தை வந்து அவங்க பிரிட்டிஷ்ட வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. காந்திக்கு வந்து கேசரி ஹிந்த் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க, அதை திருப்பி கொடுத்துருவார். அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து சிவில் சர்வீஸில் வந்து அவர் பாஸ் ஆகிருப்பார். அவர் வந்து அதை எனக்கு வேண்டாம் அப்படின்றவார். இதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பாக அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்தா பார்க்கக்கூடியது வந்து கிலாஃபத் மூமெண்ட் அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிரிட்டிஷ் வந்து டர்க்கியை ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க. டர்க்கியில் வந்து இதே மாதிரி ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் எதிராக இருப்பாங்க. அப்போது வந்து அங்கே டர்க்கியோட கிங்கையும் வந்து பிரிட்டிஷ் கொன்றுவாங்க. இதெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு பிடிக்காது, இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு பிடிக்காது. அதனால் வந்து இங்கே மௌலானா முகமது அலி அப்படிங்கிறவரும் சவுக்கத் அலி அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து அந்த கிலாஃபத் இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது வரைக்கும் தான் வந்து ப்ரீ காந்தியன் எரா. இது வரைக்கும் வந்து காந்தி 1915 வந்திருந்தாலும் அவரோட செயல்பாடுகள் ஒன்றும் நம்ம சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்காது. இதுக்கப்புறம் தான் வந்து காந்தியோட செயல்பாடுகள்லாம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லேருந்து நல்லா அவர் வந்து அவரோட செயல்பாடுகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே, நம்மளோட பார்ட் 2 வீடியோவில் வந்து இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 30 வருஷத்தை பார்ப்போம். ஓகே, எல்லாமே வந்து நம்ம சொல்லக்கூடிய நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.